குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். I would defend Raja sir இந்த விஷயத்துல. பட் ராயல்டி அவர் ஆஸ் அ கம்போசர் அது கிடைக்கணும்ல அவருக்கு. ராயல்டிஸ் ஆர் மோஸ்ட்லி கிளைம் பை மியூசிக் லேபிள்ஸ். அவருக்கு கிடைக்கல, பட் ஆனால் மியூசிக் லேபிள்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அது தப்பு தானே. இப்போ மியூசிக் லேபிள்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாட்டை பாப்புலரைஸ் பண்ணுறேன், ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ப்ரொடியூசர்ஸ் யார் வேணால் என்ன வேணால் சொல்கிறோம். கவர்மெண்ட்டில் த ரூல் இஸ் they have to be paid royalty. Artists have to be paid royalty. Even singers have to be paid royalty. ஏதாவது கொடுக்குறாங்களான்னா? இப்போ ராயல்ட்டி பிரச்சனை ஒன்று எடுத்தார் இல்லையா? இந்த ராயல்ட்டி பிரச்சனை வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் ஆகட்டும், பீட்டில்ஸ் குழுவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் 140 150 அவ்வளோதான், கம்மியாக தான் போட்டிருக்காரு. அவர் ஒரு பாட்டு கூட போட்டிருக்காங்களோ தெரியல, பீட்டில்ஸ் அவ்வளோ கூட போட்டுப்பாங்களோ தெரியல, ஏதோ இல்லை என்னுடைய நாலேஜ் சொல்கிறேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. போட்டால் கூட அந்த ராயல்ட்டிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பணம் கொட்டுறது. ராஜாவும் இவ்வளோ பாட்டு போட்டார், ஆயிரக்கணக்காக போட்டார். ஆனால் இங்கே வந்து ராயல்ட்டி பேசினா சண்டை வருது. அங்கே வந்து அவங்க கொஞ்சம் போட்டாலே அவங்க நிம்மதியாக வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த ராயல்ட்டி பற்றி இங்கே பேச முடியல. சார், ஐ வில் டெல் யூ, இது வந்து கான்ட்ரவர்சியலான டாபிக். பட் ஐ வுட் டிஃபெண்ட் ராஜா சார் இந்த விஷயத்துல. ஒரு விஷயம் அவர் வந்து சம்டைம்ஸ் அவர் ஐ திங்க் தப்பாக அவர் அட்வைஸ் பண்ணி அவர் வந்து சம்டைம்ஸ் சில விஷயங்கள் பேசுவார். பட் ராயல்ட்டி அவர் ஆஸ் அ கம்போசர் அது கிடைக்கணும்ல அவருக்கு. he should get as a composer, at least he should get. அது அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கல சார். அதனால தான் அவர் இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு தான் அவர் அந்த ஐபிஆர்எஸ்ல இருந்து ஐ திங்க் he resigned from that and he wanted to. அவருக்கு ரெண்டு சைடும் விமர்சனம் வந்தது இதுக்கு. அது என்னன்னா சார், இது ராயல்ட்டி வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடைக்கல வச்சுங்க. இப்போ ரேடியோவில் ப்ளே பண்ணுறது வந்து யாருக்குமே ராயல்ட்டி கிடைக்கலன்னா நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நோ ப்ராப்ளம். பட் தேர் இஸ் அ லா விச் சேஸ் ராயல்ட்டி ஹேஸ் டு பி பேட். பட் இட் இஸ் ராயல்ட்டிஸ் ஆர் மோஸ்ட்லி கிளைம் பை மியூசிக் லேபிள்ஸ். அது அவங்களோட ஒரு 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 பேட்டையாக மாறிடுது. இப்போ மியூசிக் லேபிள்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாட்டை பாப்புலரைஸ் பண்ணுறேன், ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அது ஐபிஆர்எஸில் வந்து நிறைய ராயல்ட்டிஸ் கலெக்ட் பண்ணி அது என்னென்னவோ மோசடி நடந்து யாரோ அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் இது பண்ணி எல்லாம் நடந்திருக்கேன். ராஜா சாருக்கெல்லாம் ராயல்ட்டியே வரலையாங்க. he didn't get. அப்போ கிடைக்கலைங்கும் போது அண்ட் வென் எங்கே பார்த்தாலும் அவருடைய இசை போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு கிடைக்கணும் இல்லை அந்த அந்த பணம். பட் இன்னொரு தியரி என்னன்னா, ஸோ அவருக்கு கிடைக்கல, பட் ஆனால் மியூசிக் லேபிள்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அது தப்பு தானே. இல்லை, ஸோ ஆர்டிஸ்ட் இன் இந்தியா ஹாவ் டு கெட், வெதர் இஸ் அ கம்போசர் ஆர் அ சிங்கர். எங்கிட்ட கேட்டோன்னா டங் 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 அது வாசிச்ச அந்த கிட்டாரிஸ்ட்டுக்கும் போனோம் சார் அந்த ராயல்ட்டி, இல்லையா? அதுதானே. சில ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, உங்கள் விசையை வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறப்பலேயே ஒரு வெர்ஷன் இருக்குது. கரெக்ட். அது வந்து அந்த சினிமாவில் வந்து சினிமாவுக்கு வேண்டி போட்டிருக்கார் அந்த இசை. நீ சினிமா தியேட்டரில் வாட் எவர் யூஆர் பிளேயிங், அது வந்து அதுக்கு ராயல்ட்டி கிடையாது. அதுக்கு யாருமே ராயல்ட்டி கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. பட் அதுக்கப்புறம் அதை எடுத்து நீ வந்து கொடுத்து சிடி ஆகி கேசட் ஆகி இன்னைக்கு யூடியூப்பில் வந்து டிஜிட்டலில் ரேடியோவில் ப்ளே ஆகுதுன்னா அதுக்கு ராயல்ட்டி இஸ் கிராண்டட் பை த கவர்மெண்ட். ப்ரொடியூசர்ஸ் யார் வேணால் என்ன வேணால் சொல்கிறோம். கவர்மெண்ட்டில் த ரூல் இஸ் they have to be paid royalty. Artists have to be paid royalty. Even singers have to be paid royalty. ஏதாவது கொடுக்குறாங்களான்னா? Who is preventing this? Are the music labels preventing it? Maybe. சார், அங்கே எப்படி அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது? அங்கே வந்து மியூசிக் லேபிள்ஸ் அங்கே கான்ட்ராக்ட் கரெக்டாக அங்கே ரூல் ஆஃப் லா ஒர்க் ஆகும்ல. இங்கே ஒர்க் ஆகுது சார். ஏன்னா இது வந்து லீஸ்ட் இப்போ தப்பாக கம்யூனிகேட் ஆகிடும். இதை அவங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க,
இன்னும் ராயல்ட்டி கேட்டுட்டு அவங்க அதுக்கு இன்னும் அவங்களுக்கு பேராசையா இதுலேருந்து காசு நான் பாடினா கூட அவங்களுக்கு காசு வேணுமான்னு அது கிடையாது. இந்த ராயல்ட்டி அவங்களுக்கு போகிறது ஆல்ரெடி மியூசிக் கம்பெனிஸ் போயின்னு இருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன தொகை தான் வந்து ஆர்டிஸ்ட் கொடுக்கணும். அது கொடுக்கலையானா தான் ப்ராப்ளம். தட் இஸ் வாட் ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் ஆஸ்கிங். நம்ம ஊர் அந்த லாஸ் வந்து ரொம்ப கிளியராக இல்லை. லாஸ் ஆர் கிளியர், பட் இப்போ ஆர்டிஸ்ட் கேனாட் ஃபைட். ஆர்டிஸ்ட் வந்து காசு கிடையாது. மியூசிக் லேபிள்ஸ் வந்து நிறைய காசு இருக்குது. அவங்க வந்து பேட்டரி ஆஃப் லாயர்ஸை வச்சு தே வில் ஃபைட். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார். ஆர்டிஸ்ட் ஆர் ஆர்டிஸ்ட். அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண எந்த கவர்மெண்ட்டாலையும் முடியல.